கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக நம்முடைய திருச்சபையில பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்துகிறோம். ஆகவே கலங்காதீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கணுமா அதையும் நீங்க எழுதி அனுப்புங்க. கட்டாயம் நாங்கள் உங்களுக்காக விசேஷமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் விசேஷத்தை ஜெபம் இருக்குது. ஆகவே அந்த விசேஷத்தை ஜெபங்கள் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து உங்களுக்காய் கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு வைக்கும் போது விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க வருகிறேன். பாருங்கள், உபாகமம் 4ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர் தமது இஸ்ரவேல் மக்கள் தமது ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்கள். ஒரு தேசத்தை நாம் குடியிருக்க வேண்டுமானால் அந்த தேசத்துடைய அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் குடியிருக்க வேண்டும். சோ நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொன்னால் நிச்சயமா இந்த தேசங்களில் இருக்க முடியாது. நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு குடிமகன் வாழ வேண்டுமானால் கட்டாயம் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுவதோ அவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் தேசத்தில் சமாதானமாய் கூடியிருக்க முடியும். அயல் நாடுகளில் வெளிநாடுகளில் போகும்போது கூட அந்தந்த நாடுகளுக்கென்று அந்தந்த திட்டங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்தந்த காரியங்களை வைத்திருக்கும் போது அதன்படி கேட்டு நடக்கும் போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். சோ அதே போல் வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கும் தேவனாகிய கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான அந்த மெய்யான கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் எப்படி வேணாலும் வாழலாம், பிறகு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சொன்னால் அது முடியாத காரியம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் வரும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆசீர்வாதத்தை நீங்கள் தேட வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் உங்களை தேடிக்கொண்டு வரும் என்பதுதான் வேதத்தினுடைய உண்மை. ஆகவே வேத வார்த்தைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஜெபித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஆகவே நீங்க ஒருவேளை தேவ சமூகத்துல ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுது உண்மையை நடந்து தங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாத நன்மைகள் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இருந்து ஜெபிக்கிற இந்த தம்பிக்காய், சகோதரனுக்காய், சகோதரிக்காய், அனைத்து சகோதரிக்காய் ஜெபிக்கிறப்பா. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இவர்களுக்கு நன்மைகளை செய்யும். இந்த குடும்பங்கள் என்ன அற்புதங்களை எதிர்பார்க்கிறோ அந்த அற்புதங்களை செய்து நீர்களை மகிழப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த உத்தம இருதயத்தை கர்த்தர்களுக்கு தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.